நாங்கள் இங்கே பக்கத்தில் தான் நாங்கள் வசதி இல்லாத நாங்கள் இங்கே கொண்டு வரோம். ரொம்ப 6 மாதமாக கட்டாயமாக வாரத்தில் 2 முறை வரோம். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வரோம். நாங்கள் வசதி வாய்ப்பு கிடையாது எங்களுக்கு. எல்லாம் சொல்றது தெரியுங்க. இருந்தாலும் காசு வாய்ப்பு முடியாதுக்கிட்டு வரோம். என்ன பண்ணுறதுங்க? அதனால சொல்ல தெரியல தெரியும். கஷ்டப்பட்டு தான் வரோம். நாங்கள் ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இல்லை. உடம்பு பேர் இது பேண்டுன்னு வரணும். வேறெல்லாம் சொல்ல அதுதான் எனக்கு எதையாவது பார்த்து எங்களுக்கு எதுனா நல்லது செஞ்சு பக்கமாக பார்த்து எங்களுக்கு எதுனா ஒரு உதவி செய்யணும். அவ்வளோதான். நான் வாலாஜாபாத் சிறுநீர் நோயால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். காஞ்சிபுரத்தில் தான் அரசு மருத்துவமனை இருக்குது. நான் ரத்த சுத்திகரிப்பு மையம் பண்ணுறதுக்காக வாரத்தில் 2 நாள் செவ்வாய் வெள்ளி கண்டிப்பாக ரத்த சுத்திகரிப்பு மையம் செய்ய வேண்டும். ஆனால் வாலாஜாபாத்தில் அந்த வசதி இல்லாதனால காஞ்சிபுரம் வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. என்னுடைய ஷிஃப்ட்டு நைட்டு 7 to 11. நான் 7 மணிக்குன்னா 6 மணிக்கெலாம் கிளம்ப வேண்டியது இருக்குது. 6 மணிக்கு என்னுடைய மனைவி கூட வருவாங்க. அட்டெண்டர் இருந்தால் தான் பேஷண்ட்டை பார்ப்பாங்க. 7 மணிக்கு போட்டால் 11 மணிக்கு முடிஞ்சு நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க. அதே மாதிரி வாலாஜாபாத் சுற்று வட்டாரத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களும் ரொம்ப கஷ்டம். ஏழை எளிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டெக்னீஷியன் கூட அங்கேருந்து வராங்க. அவங்களும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. உத்திரமேரூர், வாலாஜாபாத், ஸ்ரீபெரும்புதூர் 3 சுற்று வட்டாரத்தில் நிறைய பேர் வராங்க. இன்னும் புது பேஷண்ட்டுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஒரு இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப சிரமமாக இருக்குது. 3 இடத்துல அமைச்சு கொடுத்தா ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே போல் இந்த ரத்த சுத்திகரிப்பு வாரத்தில் 2 நாள் கம்பல்சரி பண்ணாதாங்க நம்ம கொஞ்ச நாளைக்காவது ஆக்டிவிட்டாக இருக்க முடியும். அதை ஒரு நாள் விட்டுட்டா கூட உடம்பு சூழ்நிலை மாறிடும். டெக்னீஷியன் உத்திரமேரூர்லேருந்து மானாமதி வந்தாச்சு அங்கேருந்து வர அவங்களும் சிரமமாக இருக்குது. வாலாஜாபாத்தில் கொஞ்சம் அந்த டயாலிசிஸ் ரத்த சுத்திகரிப்பு மையம் அமைச்சு கொடுத்தா, வாலாஜாபாத், உத்திரமேரூர், ஸ்ரீபெரும்புதூர் அமைச்சு கொடுத்தா மக்களுக்கு கொஞ்சம் பயன்பாட்டாக இருக்கும். அதனால் தமிழக அரசு இந்த கவனத்தில் கொண்டு கொஞ்சம் எடுத்து உடனே அமைச்சு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். காஞ்சிபுரம் தலைமை அரசு மருத்துவமனை. நாங்கள் என் ஒய்ஃபுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக டயாலிஸ் பண்ணியிருக்கேன். அவங்க 2 சிறுநீரகங்களும் செயலிழந்துச்சு. ஒரு வீட்டில் சிறுநீரகம் செயலிழந்த ஒரு மெம்பர் இருக்காங்கன்னா டோட்டல் ஃபேமிலியே டேமேஜ் ஆகிடும். அப்பேற்பட்ட ஒரு கொடிய ஒரு வியாதி இது. ஏன்னா அந்த வீட்டுக்கார் வெளியே எங்கேயும் வேலைக்கு போக முடியாது. அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை சரியாக பார்த்துக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு கொடிய வியாதி. ஏன்னா அவங்களுக்கு சிகிச்சை வாரத்தில் 2 நாள் கம்பல்சரி கொடுத்தாகணும். ஒரு டயாலிஸ் பேஷண்ட்டுக்கு வாரத்தில் 2 நாள் அந்த டயாலிஸ் பண்ணலைன்னா அவங்க அடுத்த வாரத்துலேருந்து அவங்க உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்படும். அப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு இன்னைக்கு எல்லாருக்குமே அந்த வியாதி அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்காவது ரேராக வரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு ஊரில் குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 பேருக்காவது வருது. அதில் சில பேர் டயாலிசிஸ் கண்டினியூ பண்ணி அவங்களை காப்பாற்ற முடியுது. இல்லைன்னா சில பேருடைய வாழ்க்கை கூட சொல்கிறதால அது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நடந்துருக்கு. அப்பேற்பட்ட ஒரு கொடிய வியாதி ஆயிடுச்சு. ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல இருந்தாலும் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு வராங்க. உத்திரமேரூர் சைட்லேருந்து வராங்க. வந்தவாசி சைட்லேருந்து வராங்க. அவங்க கிட்டத்தட்ட 40-50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி திருத்தணியிலேருந்து கூட வராங்க. 40-50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வரும்போது அந்த பேஷண்ட்டோட நிலைமை ரொம்ப அன்கண்டிஷன் ஆகி போகுது. அப்படி வந்துட்ட பிறகு கூட இவங்களுக்கு முன்னாடி வரவங்களுக்கு 12 மிஷின் இருக்குங்க. இங்கே எல்லாரும் போட்டுருந்தாங்கன்னா அவங்க வெயிட் பண்ணி திரும்ப ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணி போடுற மாதிரி தான் ஆகுது. அதனால் அந்தந்த பகுதிகளில் மேலும் மிஷினை டயாலிசிஸ் மிஷினை போட்டு அரசு நடவடிக்கை எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அங்கே இருக்கிற பேஷண்ட்டுகளெல்லாம் பேர் உதவியாக இருக்கும். நவநீதம் என் பேர். நான் வந்தவாசிக்கு அண்ணாண்ட 12 கிலோமீட்டர். காலையில் 4 மணிக்கு எழுந்து நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவரை இட்டுன்னு வந்தவாசி சேர 9 மணி ஆகுது. அங்கேருந்து இங்கே வர 11 மணி ஆகுது. நைட்டு 9 மணிக்கு தான் நாங்கள் போய் சேர்றோம். கூட்டம் அதிகமாக இருக்குது. எங்களுக்கு வந்தவாசியில் அமைச்சு கொடுக்குறாங்கன்னு 3 வருஷமாக சொல்கிறாங்க. இன்னும் இது வரைக்கும் கிடையாது. அப்புறம் என்ன நீங்கள் போய் எங்களுக்கு உதவி பண்ணுறீங்க? இங்கே வந்தால் கூட்டம் அதிகம். காஞ்சிபுரத்தில் இங்கே இல்லை, நீங்கள் செங்கல்பட்டு போகன்றாங்க, செய்யார் போகன்றாங்க. நாங்கள் இப்படியே அழிஞ்சுன்னு இருந்தால் நாங்கள் எப்படி அவருக்கு பஸ்ஸில் அங்கேருந்து இங்கே வர்றதாங்காட்டி அவருக்கு உடம்பே சோர்ந்து போயிடுது. அவரை பாதுகாப்பு பண்ணி என்னால் இட்டு போக முடியல. அந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் இருக்கிறத இன்னும் கொஞ்சம் கூடுதலையாக பண்ணால் எங்களுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். இல்லை வந்தவாசியில் அமைச்சு கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். இதே மாதிரி பண்ணின்னு இருந்தால் நாங்கள்லாம் என்ன பண்ணுறது? நீங்களாம் முயற்சி பண்ணி கொஞ்சம் நல்ல மக்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. வந்தவாசியில் அமைச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லது எங்களுக்கு.
வந்தவாசிக்கு அண்ணாண்ட 12 கிலோமீட்டர். அங்கே இருந்து என்னால் வரவே முடியல. அவர் இருக்கிற நிலைமைக்கு பார்த்தாக்கா வழியில் என்ன ஆகும் ஏதாகும்ன்றது அது ஒரு பயமாக இருக்குது. இப்படிலாம் வச்சுன்னு கஷ்டப்படுறோம். நீங்கள் சீக்கிரம் கொஞ்சம் வந்தவாசிலாம் அமைச்சு கொடுங்க. எனக்கு கிட்னி ஃபெயில் ஆகிப்போச்சு. நான் ரத்த சுத்திகரிப்பு நிலையம் அரசு மருத்துவமனையில் தான் நான் செஞ்சுக்கிறேன். அங்கே நிறைய ஜனம் இருக்கிறதுனால என்னால் செய்ய முடியல. ஜனம் நிறைய இருக்கிறதுனால முடியல. செய்யாத இருந்தால் வாரத்துக்கு 2 முறை செய்கிறோம். அப்படி செய்யாது இருந்தாலும் வாஞ்சி மயக்கம், சாப்பிட முடியல, உயிரே வாழவே முடியாது அப்படின்ற நிலைமையில் இருக்கிறதுனால வாரத்துக்கு 2 முறை வந்து நாங்கள் செஞ்சுக்கிறோம். செய்கிறாங்க. இருந்தாலும் அது நிறைய ஜனம் இருக்கிறதுனால எங்களுக்கு லேட் ஆகிப்படுது. அவர் வந்து வாலாஜபத்திலேருந்து காஞ்சிபுரம் மருத்துவமனைக்கு வரும் நாங்கள் டயாலிஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து இங்கே வந்து எங்களுக்கு வசதி எதுவும் சரியா இல்லை. அங்கேருந்து வரது எங்களுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுது இங்கே டயாலிஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் வந்து பேஷண்ட்டுங்களை உட்கார வைக்கிறாங்க. அவருக்கு வந்து மூச்சு வாங்குது, அதிகமாக மூச்சு வாங்குது. அவரால் உட்கார முடியல, படுத்தினே இருக்கிறாரு. ஆனால் வந்து அவரால் அந்த 4 மணி நேரம் உட்காந்துன்னு இருக்க முடியல அவரால். இங்கே வந்து வசதி கம்மியாக இருக்குது. அதே மாதிரி மிஷினுங்களும் கம்மியாக இருக்குது. 4-5 பேர் வந்து உத்திரமேலூர்லேருந்து நம்ம இதுலேருந்துலாம் வராங்க சார். வந்தாங்கன்னா அங்கே உட்காந்து ஹோட்டல் போகிறதுக்கு லேட்டாக ஆகிடுது. அதனால வந்து எங்களுக்கு வாலாஜபத்தில் அமைச்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். வாலாஜபத் மருத்துவமனையில் அமைச்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அங்கேருந்து வாலாஜபத்துலேருந்து நிறைய பேர் வராங்க ஆனால் டயாலிஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து அங்கேருந்து வரத்துக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால எங்களுக்கு அங்கே அமைச்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.